இப்போ நாம் ஏற்கனவே இன்லைன் பிளாக் கோட் டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ண பார்த்தோம். இப்போ இன்லைன் டெக்ஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஎல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ul/ul அடுத்தது li/li டேக். இதில் ஹோம் மெனு க்ரியேட் பண்ணது சாம்பிள் மெனு யூஸ் பண்ணிடலாம். நேவிகேஷன் மெனு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏபி about us, கேரியர், அடுத்து காண்டாக்ட். இப்படி ஒரு 4 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹோம், about us, கேரியர், காண்டாக்ட். இதை இன்லைனாக மாற்ற போகிறோம். இது ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்று வருது. இதை இன்லைனாக மாற்றணும். கிளாஸ் லிஸ்ட் கைஃபன் இன்லைன். லிஸ்ட் இன்லைன்னு மாத்திரம். அப்போ உங்களுக்கு அந்த புல்லட் எல்லாம் போயிடுச்சு. இதில் கிளாஸ் ஆட் பண்ணுறோம். லிஸ்ட் இன்லைன் ஐட்டம். இதை எல்லா லிஸ்ட் ஐட்டத்துக்கும் ஆட் பண்ணுறோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹோம், about us, கேரியர், காண்டாக்ட். இது ஏதிசம் நம்ம நேவிகேஷனில் யூஸ் பண்ணுறது போலே வந்தாச்சு. தேவைன்னா இதில் நேவிகேஷன் ஆட் பண்ணிடலாம். நேவிகேஷன் ஆட் பண்ணுறது எப்படின்னா இதில் சிம்பிளாக href equal to index.html. index.html பேஜுக்கு ஒரு நேவிகேஷன் க்ரியேட் பண்ணிடுது. எந்த டேகை ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த டேகை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இதில் இண்டெக்ஸு, அதே போல் ஏபி, OUT, about, கேரியர், காண்டாக்ட். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒவ்வொரு நேவிகேஷனும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஹோமை கிளிக் பண்ணியாச்சுன்னா இது ஏற்கனவே index.html தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அதே பேஜில் இருக்குது. about us கிளிக் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா about.html வந்துருக்கு. இது about.html நம்ம இதில் இல்லை. அதனால் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல், HTML ஃபைல், about, ஃபினிஷ். about.html ஃபைல் வந்துருக்கு. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்தா about.html ஃபைல் to do ABOUT about. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா about ஃபைல். ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபைல் எல்லாம் வருது. about ஃபைல் கிளிக் பண்ணியாச்சுன்னா about பேஜுக்கு போகுது. இப்படி தான் நேவிகேஷன், இன்லைன் நேவிகேஷன் க்ரியேட் பண்ணுறது.